லூயா. சங்கீதம் 52ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது. பலவான் என்ன பண்ணுவாங்க, தன் சுயத்தை நம்புவாங்க, தான் தான் எல்லாமே செய்ய முடியுங்கிறத நம்புவாங்க. அதுல விட ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கேடு நினைச்சிட்டு அதுல பெருமையா சொல்லுவாங்க, இந்த காரியத்தை நான் பிள்ளைங்க செஞ்சிட்டேன், அதனால அவங்க ரொம்ப தற்பெருமை கொள்வாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு யாருடைய கிருபை இருக்கு, கர்த்தருடைய கிருபை இருக்கிறது அவங்க அறியல. நம்ம ஒவ்வொருவரும் கூட நமக்கு விரோதமாக என்ன எழும்பினாலும் நம்ம பொறுமையா இருந்த கர்த்தருடைய பாதத்துல ஒப்படைக்கும் போது தேவன் அந்த கேடெல்லாம் முறியெடுத்து நம்ம முழுமையா நிற்கத்தக்கதாக நமக்கு தேவன் கிருபை செய்வார். நம்ம தாவீதை போல எல்லா நாளிலும் கர்த்தருடைய கிருபை நம்ம சுற்றில இருக்கு. நம்ம நடந்தாலும் அவர் கிருபை நம்மளை ஆட்கொள்ளும். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் கூட நம்ம இருதயத்தில் நினைக்கிற எல்லா செயல்களை கூட தேவன் அறிந்திருக்கிறார். அதே வசனத்துல 7வது வசனம், இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கை நம்பி தன் தீவினில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய பேக்ரவுண்டை யாரு தான் ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்களோ தேவன் அழித்து போடுவார். எப்பவுமே கர்த்தருக்கு பெருமை பிடிக்காது. பணத்தை நம்புறீங்களா, நிச்சயமா அது ஒரு நாள் ஒருபோதும் அதை நம்ம காப்பாத்தாது. ஆனா அவங்க நினைப்பாங்க, தன் பணத்தினால எல்லாத்தையும் சாதிக்க முடியும், தன் பணம் தான் நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் நினைப்பாங்க. ஆனா அதே பணம் தான் அவங்களுக்கு ஆபத்து உண்டாக்குன்று அறியாம இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள அந்த பெருமைக்காக தேவன் அவங்களை அழித்து போட்டு ஒவ்வொரு காரியங்களும் அவங்களுக்கு வரும்போது நம்ம நினைப்போம், இவன் தான் தேவனை பலனா எண்ணாம தன் பணத்தை நினைச்சாங்க இல்லையா, இந்த மனுஷன்தான். ஏன்னா நம்ம கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறோம். எல்லா நாளும் நமக்கு எந்த ஒரு சப்போர்ட் வேணாம், தேவனுடைய ஃபுல் சப்போர்ட் நமக்கு போதும். கர்த்தர் நம்ம முழுமையா நம்மளை பயன்படுத்துவார். சங்கீதத்துல அதே 8வது வசனம், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போலிருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கு நம்பியிருக்கிறேன். நம்ம எப்படி இருக்கோம், கர்த்தருடைய சமூகத்துல செழுமையா ஒவ்வொரு நாளும் நம்மளோட வளர்ச்சியை மத்தவங்க பார்க்கும்போது, என்னடா இவங்களுக்கு எவ்வளவோ தீமை செய்யறோம், ஆனா இவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்படி நமக்கு தேவனுடைய அவர் நம்மள ஆழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவர் நம்மள நடத்தி கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு தெரியாது நமக்கு யாரும் இல்லை நினைச்சுக்கிறாங்க, நமக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை, எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு ஈஸியா நம்ம தப்பா எண்ணிலாம், தப்பா கணக்கு போடலாம். ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மள நடந்து கொண்டு இருக்கு. எப்போதும் நம்ம தேவனை துதிக்க துதிக்க நமக்குள்ள ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அந்த ஸ்ட்ரென்த் யாராலும் முடியாது, கர்த்தர் மட்டும்தான் நமக்கு தருவார். என்னுடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமா விளங்கும். ஒவ்வொரு நாளும் கூட நம்ம கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஒவ்வொரு நாள் விலகாதபடி தேவன் நம்ம ஒவ்வொருவரும் கூட அருமையா வழி நடத்தணும். இந்த மாதம் கூட முழுமையா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளையும் நம்ம குடும்பத்தாரையும் வழி நடத்துவாராக. இந்த சங்கீத கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.